தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் மனோட வணக்கம். இந்த 2024 கடந்த வருஷத்துல எக்கச்சக்கமான படங்கள் அதிக எதிர்பார்ப்போட வந்தது. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய படங்கள் மிக்சடு ரிவ்யூஸாக தான் இருந்தது. முக்கியமாக பெரிய பெரிய ஆக்டர்ஸோட படமே அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹைப்போட மிக்சட் ரிவ்யூஸும் வந்தது, நெகட்டிவ் ரிவ்யூஸும் ஃபுல்லாமே வந்தது. ஸோ அதை எல்லாத்தையுமே தாண்டி இப்போது அந்த ஒரு படம் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ட்ரோல்களை செஞ்சது. முக்கியமாக டேரக்டர் வைஸாகவும் சரி, இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வைஸாகவும் சரி, ப்ரொடியூசர் வைஸாகவும் சரி, எல்லாருமே என்ன சொன்னாங்க, ப்ரொடியூசர் அவ்வளோ பேசினாரு, அவருக்கு இது தேவை தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓடிடிக்கு நல்ல ஸ்கிரிப்ட் நீ செலக்ட் பண்ணுற, நீங்கள் ஏன் தேட்டருக்கு இப்படி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அப்போவுமே சொல்லிட்டு இருந்தேன். பட் அது எல்லாத்தையுமே தாண்டி டேரக்டரை இந்த டேரக்டரை சூஸ் பண்ண நீங்கள் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. பட் எல்லாத்தையுமே தாண்டி இப்போ ஆஸ்காரோட பெஸ்ட் இன் த லிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது விஷுவல் வைஸாக பெஸ்ட் இன் த லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பட்டியல் வந்துருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 323 ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் உள்ளே போயிருந்துருக்காங்க. அதில் மொத்தம் 207 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓகே வாயிருந்துருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் தமிழ் ஃபிலிமாக பார்த்தீங்கன்னா கங்குவா வந்திருக்குது. கங்குவா பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவாலே மூவி வந்தது. கிட்டத்தட்ட பட்ஜெட் 300 கோடி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பட் எல்லாத்தையுமே தாண்டி ஓவர்சீஸும் சரி, அதில் ஒரு 80-90 கோடி தான் வசூலாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்து கிட்டத்தட்ட லாஸ் மட்டுமே ஆல்மோஸ்ட் 120 to 150 கோடி அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ் மட்டும் ஆயிருக்குது. ஸோ இதனால் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வைஸாக மிகப்பெரிய ஒரு அடி வாங்கியிருக்குது. அண்ட் டேரக்டர் சிவா அவங்க சைடுமே எக்கச்சக்கமான ட்ரோல் நெகட்டிவ் எல்லாமே வந்தது. சூர்யாவுக்கு ஓகே, சூர்யா இப்போ அடுத்து அவங்களோட படம் ஆர்ஜே பாலாஜி இயக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ வேறு அப்கமிங்கில் வருது. ஸோ அதுவுமே அது ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருந்தாலும் கங்குவா அவரால் மறக்க முடியாத லெவலுக்கு தான் ஒரு தரமான செஞ்சுட்டு போயிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் எல்லாத்தையுமே தாண்டி இப்போது கங்குவாவுக்கு ஒரு விஷுவல் எஃபெக்டாக ஒரு பயங்கரமான ட்ரீட் இருக்குன்ற எல்லாருமே எவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னாலும் 1-2-3 சீன் நல்லா இருந்தது. அது எல்லாத்தையுமே தாண்டி முக்கியமாக விஷுவலாக பயங்கரமாக ட்ரீட் இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் சவுண்டு, மியூசிக் எல்லாமே தாண்டி விஷுவலாக பயங்கரமாக இருந்தது. ஸோ அதை நாங்கள் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபேன்ஸ் சொன்னாங்க. முக்கியமாக ஏதோ ஒரு தாத்தா சொல்லியிருப்பாங்க, கங்குவா ஆஸ்காருக்கு போக வேண்டிய படம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யதார்த்தமாக சொன்னாரா இல்லை உண்மையிலே இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரான்னு தெரியல. பட் ஆனால் அதான் நடந்திருக்குது. அந்த தாத்தா ரிவ்யூ பண்ணதுமே இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்து. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சூர்யா பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு, முக்கியமாக படம் விஷுவலாகவும் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக விஷுவலுக்கு ஏற்ற மாதிரியே அந்த படம் இப்போ ஆஸ்கார் லெவலுக்கு பெஸ்ட் கண்டெண்டர் ஃபிலிம் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் அண்ட் விஷுவல் வைஸிங்காக அந்த படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதா ஆஸ்காரை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். காரணம் படம் பண்ண விஷயம் அப்படி, அதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சும் சரி, இல்லை எல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்டர்வியூஸும் சரி, எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹைப்பு கொடுத்து அதை அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொஞ்சம் கூட மீட் பண்ணாமல் போயிட்டு அந்த ஒரு காரணத்தினாலே படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எஸ் ஃப்ளாப் தான் சொல்லணும், வசூல் வைஸாகவும் சரி, ரிவ்யூ வைஸாகவும் சரி. பட் எல்லாத்தையுமே தாண்டி ஆஸ்கார் லெவலுக்கு போயிருக்குது, ஒன் ஆஃப் த தமிழ் ஃபிலிமாக போயிருக்குது அப்படின்றப்ப பார்க்குறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. பார்ப்போம் இதுக்கான விஷுவலுக்கான ஒரு ஜஸ்டிஸ் அங்கக்குள்ளே கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. சூர்யாவோட டெடிகேஷன் ஒன் சைட் இருந்தாலும் விஷுவலுக்கான எஃபெக்ட் அது தேட்டரில் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக தெரிஞ்சுது. ஸோ அது எப்படி எவ்வளோ பெரிய விஷயம் தாக்கம் பண்ண போகுது, ஆஸ்கார் லெவலுக்கு போய் வின் பண்ணுமா அப்படின்ற ஒரு விஷயமும் பொறுத்திருந்தா பார்க்கணும். எவ்வளோதான் மொத்தத்துக்கு இப்போ சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லியானும். ஏன்னா பயங்கரமாக செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கங்குவாவை ட்ரோல் பண்ணிங்கல்ல, இந்த இப்போ பாருங்கள் எப்படி இதாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஒட்டுமொத்தமாக அவங்க ஒரு சைடு ஹாப்பி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த படம் இப்போ இதுக்கு அடுத்து ஆஸ்கார் அடியுமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் தரமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கங்குவா பார்த்தீங்கன்னா எஸ் இட்ஸ் டூ வெரி லேட். பட் இருந்தாலும் கங்குவா பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓகே உண்மையில ஒருத்து தான், ஆடியன்ஸ் தப்பாக புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தரமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேற வீடியோ நரம்புகள் சந்திக்கணும். வணக்கம். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.